ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான அவரை பருப்பு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசியும் அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு அவரைப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 200 கிராமுக்கு 50 கிராம் அளவுக்கு அவரைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரே ஒரு பட்டை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதிலே போட்டுடலாம். இப்போ 2 எனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை நல்லா முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. இந்த அவரைப்பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜிலே போட்டுடலாம். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் அந்த 1 டம்ளர் அரிசி, அதாவது 200 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி, அதாவது 1/4 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். இந்த பருப்பையும் இந்த தண்ணியோடையே சேர்த்து ஊற்றிடலாம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது நான் மஞ்சள் தூள்லாம் போடலை, உப்பும் போடலை. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக வைக்கும் போது 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பருப்பு வேக வைக்கும் போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். அதனால் நீங்கள் வந்து பருப்புக்கு தண்ணி எடுக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா பருப்பு வேக வைக்கும் போது நம்ம 1 டம்ளர் ஏற்கனவே ஊற்றிட்டோம். அதனால் 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக மல்லி இலையும் இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது என்ன பண்ணணும், 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ அவரைப்பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம போட்ட பருப்பு சாதம் எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து சாதமும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் கரெக்டான அளவில் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், சாதம் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், சாதமும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு சாதத்தையும் மிஞ்சும் சுவையில் அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு அவரைப்பருப்பு சாதமாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.